வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் ஞானி, தணிக்கைக்குழு முன்னாள் உறுப்பினர் வி. பாலு ஆகியோர் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். சினிமாக்களில் வரக்கூடிய காட்சிகள் குழந்தைகளுடைய மனதை சிதைக்கிறது. அதனால சினிமா தணிக்கை சட்டங்களை இன்னும் கடுமையாக திருத்த வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறதாக ஒரு செய்தி. இது சட்டம் கடுமையாக்கப்படணுமா அல்லது இருக்கிற சட்டம் போதாதா அல்லது தணிக்கைன்னு ஒன்று சினிமாக்களுக்கு தேவையா அப்படின்னு தொடர்ந்து பல காலமாக சமூகத்தில் நடந்துட்டு இருந்த ஒரு விவாதம் இப்போது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் பின்னணியில் மீண்டும் ஒரு விவாதமாக உருப்பெற்று இருக்குது. ஞானி, நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை? நான் 2-3 விஷயங்கள் அடிப்படையில் இதை பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு முழு படத்துக்கே சான்றிதழ் கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டது தமிழ்நாட்டிலே நடந்தால் நம்ம பார்த்துருக்கோம். நியூங்கிற படத்துக்கு முழுக்கவுமே சான்றிதழை மறுத்து அந்த படம் எங்கேயுமே திரையிடப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி சான்றிதழ் மறுத்த செய்தியை பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே நீதிமன்றம் இந்த விஷயங்களை தலையிட்டு இருக்கிறது, தலையிட்டு கடுமையான கருத்துக்களை முன்னாலையும் சொல்லியிருக்கிறது. தணிக்கை விதிகளை பொறுத்த மட்டும் நான் தணிக்கை குழுவில் 90களில் உறுப்பினராக ஓராண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன். அந்த அனுபவத்திலேருந்து சில விஷயங்களை சொல்ல முடியும். 2005 நிலைமை முன்னேறி இருக்கும் என்பதை விட பின்னேறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் தான் எனக்கு தோணுது. அன்னைய சூழ்நிலை பார்த்தாலும் கூட தணிக்கை விதிகள் என்பவை போதுமானதாக இருக்கின்றனங்கிறது என்னுடைய கருத்து. ஏற்கனவே இருக்கிற விதிகள் போதுமானதாக தான் இருக்கின்றன. எங்கே பிரச்சனை வருகிறது என்றால் அவற்றை செயல்படுத்துவதில் தான் தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இன்றைக்கு நீதிமன்றம் விதிகளை கடுமையாக்குங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய இருக்கிற விதிகள் எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கின்றனங்கிறது ஆய்வு செய்ய வேண்டியதுதான் அவசியமாக இருக்குது. அதுதான் சிக்கலான பகுதியாக இருக்கிறது. ஆனால் சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952 உருவானது. அது கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி விதிகள் மாறலை. 80s ஒரு தடவை விதிகளை மாற்றியிருந்தாலும் கூட இன்னும் முழுமையாக கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறலை அப்படின்ற கருத்துக்கு என்ன சொல்லுங்க? இல்லை, இங்கே அடிப்படையாக ஒரு விஷயம், இந்திய அரசியல் சட்டமே 1950 தான். என்ன ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல் சட்டமே 1950 வருஷத்துது, அதையே மொத்தமாக தூக்கி போடுங்கன்னு ஒரு செக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அடிப்படையாக இந்த விதிகளில் ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்குது. ஆக்ட் அப்போ இருக்கும், ஆனால் அதன் கீழே ரூல்ஸை அவ்வப்போது அந்தந்த அரசாங்கங்கள் மாற்றிக்கொள்ளவோ திருத்திக் கொள்ளவோ சட்டத்திலே இடம் இருக்குது. அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் ரூல்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு எப்போவுமே வழி இருக்குது. ஆனால் ஆக்டுங்கிறது பேசிக் ஃப்ரேம் ஒர்க், அது எப்போவுமே இருக்கிற ஃப்ரேம் ஒர்க். அது பாலு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு திரைப்பட தணிக்கை குறையில் ஒரு 7 வருஷம் மெம்பராக இருந்திருக்கேன். ஞானியோட கருத்துக்கள் நான் உடன்படுறேன். இதில் விதிகள் இருக்கிறது, ஆனால் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் சில குறைபாடுகள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற விதிகளுக்கு இப்போது இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சில தீர்ப்புகள் சட்டத்திற்கு உட்பட்டு கொடுக்கப்படுகின்ற தீர்ப்புகள், சில தீர்ப்புகள் ரொம்ப சம்பிரதாயமாக வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள், சில தீர்ப்புகள் ஒரு சமுதாயத்திற்கு சொல்லப்படுகின்ற செய்தியாகவும் அது சென்று சேர வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் கொடுக்கப்படுகின்ற தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நான் பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக நீதியரசர் நாகமுத்து அவர்கள் அவர் ஓய்வு பெறுகின்ற நாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடைசி தீர்ப்பு இது. அந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க ஞானி சொன்னாங்க அது 52வது வருடத்தினுடைய சட்டம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனால் ரீவிசிட்டிங் ஆஃப் த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி 2 முயற்சிகள் எடுக்கப்பட்டு 2012 நீதிபதி முத்கல் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதில் சில பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு வரைமுறையில் ஒரு டிராஃப்ட் செய்யப்பட்டது. இப்போ 2017 செப்டம்பரில் ஷியாம் பெனகல் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்கிற விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஞானி சொல்கிறதுக்கும் நான் சொல்ல இருப்பதற்கும் அல்லது எஸ்ரா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, முற்றிலும் ஒரு வேறுபட்ட அப்ரோச் வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்சார்ன்ற வார்த்தையை எடுத்துணுன்றாங்க. இந்தியாவுக்கு சென்சார்ன்றதே தேவையில்லை, அமெரிக்கா மாதிரி சர்டிஃபிகேஷனை நீங்கள் 3 லேயராக பிரிச்சுக்கோங்க, அதுக்கு அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துருங்க, 18 வயசு வரைக்கும் என்ன சர்டிஃபிகேட், அதுக்கு மேலே இருக்கிறது என்ன பேரண்டல் கைடு என்னன்னு கொடுத்துட்டு
சென்சார் போர்டுன்ற வார்த்தையே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல இப்ப நடைமுறையிலேயே அது இருக்கு. அந்த சென்சார் இல்ல அத நீங்க சொல்றது வந்து certification of அது வந்து பேர்ல மட்டும் இருக்கு. இப்போ ஷாம் பெனகல் கமிட்டில என்ன சொல்றாங்க, உள்ளடக்கத்துல மாறுதல் இல்லாம பேர்ல மட்டும் மாறுதல்ங்கிறதே வந்து இல்ல அதுல நான் உடன்படல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த திரைப்படத்தினுடைய வீச் வந்து ஏதோ பெட்டியில வந்து ரீல் எடுத்துட்டு போய் ஒரு தியேட்டர்ல போறது மட்டும் இல்ல. அது இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க. தியேட்டருக்கு பெட்டி எடுத்துட்டு போய் ரீல போட்டு படம் பார்க்குற காலம்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சேட்டலைட்டினுடைய தாக்கம் சினிமாவினுடைய எல்லா வடிவங்களாகவும் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் மாறி இருக்கு. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ஒரு டாரண்ட்ல வந்து ஒரே நாள் டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 3000 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு ஒரு கேஸில். ஸோ பலவிதமான தாக்குதல்களுக்கு உள்ளாகிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஊடகத்தினுடைய பல டிவிஷன்ஸ் இன்னைக்கு சினிமாவினுடைய சிறு சிறு வடிவங்களாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கி நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூடியூப்பில் யார் வேணாலும் எடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் போட முடியும். ஆனால் இதை மானிட்டர் பண்ணுறதுக்கோ, சென்சார் பண்ணுறதுக்கோ, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கோ இன்றைக்கி இருக்கிற இந்த சென்சார் போர்டுக்கு பவரும் கிடையாது, மேன் பவரும் கிடையாது, ஆக்டும் கிடையாது. இது வந்து இந்த ஒரு பல்லில்லாத சட்டம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1952 இந்த சட்டம் வந்தப்போ இருந்தது வந்து வெறும் திரைப்படங்களுக்கு மட்டுமாக இருந்த சட்டம் என்பது இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக நம்ம பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, திரைப்படத்தினுடைய பல குறு வடிவங்களாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தாச்சு, யூடியூப் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 15 வயதில் படித்து கொண்டிருக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவி கூட இருக்க ஒரு பையனோட ஓடி போகிறான். ஓடி போனது மட்டுமல்லாமல் அந்த 15 வயதிலேயே கருத்தரிக்கின்ற ஒரு நிலைமை வந்த பிற்பாடு நீதிமன்றத்தில் கொடுக்கிற வாக்குமூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பல திரைப்படங்களை பார்த்து அதை ஒட்டப்பட்டிருக்கிற எட்டாத சூழல்ல இல்ல சொல்ல வரேன். அந்த தீர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 சட்டத்தை பத்தி பேசியிருக்கு. ஒண்ணு வந்து போக்ஸ் ஆக்ட், அதாவது இந்த குழந்தைகள் மீது உண்டான பாலியல் வன்முறைகள் குறித்து பேசப்படுகின்ற சட்டம், ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட், அப்புறம் இன்னும் ஒரு ஹிந்து மேரேஜ் ஆக்ட். இந்த எந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலும் 18 வயதுக்கு கீழே இருக்கின்ற பெண்ணையோ அல்லது மற்றவர்களையோ குழந்தையாக கருத வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது திரைப்படங்கள் மட்டுமே ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட போகிறது, பார்க்கில் போகிறது, அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது, போனோகிராஃபி பார்க்குறது, போனோகிராஃபி சப்ஸ்டன்சஸை கொண்டு வர்றது, எல்லாமே திரைப்படங்களில் பார்க்கும்போது காக்னிசிபிள் அஃபென்சஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின்படி குற்றமிழைக்கப்படுகின்ற ஒரு செயலாக இருக்கின்ற ஒன்றை திரைப்படங்கள் நியாயப்படுத்துவதன் மூலமாக அது ஏற்படுத்துகின்ற தாக்கம், அந்த தாக்கம் இம்பேக்ட் ஆஃப் தி கண்டென்ட். இப்போ அந்த தீர்ப்பில் வந்து மெயினாக சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சட்டத்தை வந்து பல்லில்லாத சட்டம் என்று சொல்வதை விடவும் மிக தீவிரமான சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலோடி அந்த கண்டென்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது தான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். அதான் காற்றுக்கு வேலி இல்லை, கடலுக்கு இல்லை. அந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இன்னைக்கு சட்டப்பையில் வச்சுக்கிட்டு எதையும் பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஒரு தொலைபேசியில் 64 GB இருக்குன்னு சொல்லும்போது 2 திரைப்படங்களை, 3 திரைப்படங்களை, 10 திரைப்படங்களை உள்ள வச்சுக்க முடியும். ஒரு 55 ஷார்ட் ஃபிலிம் வச்சுக்க முடியும். இந்த கண்டென்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, எங்கே கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, இந்த சர்வர் வந்து வெளிநாட்டில் இருக்குது, இந்த கண்டென்ட் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு மானிட்டரிங் பேசலாம், விரிவாக பேசலாம். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லா விதத்திலையும் மக்களிடத்தில் போய் சேருது. பழைய நிலைமைகள்லாம் இப்போ இல்லை. ஊடகங்களின் பல்வேறு வடிவங்களில் போய் சேருது. இந்த சூழலில் கடுமையான சட்டங்கள் தேவைங்கிறது ஒரு பார்வை. எப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை மக்களே தீர்மானிக்கட்டும், தணிக்கையே தேவையில்லை அப்படின்னு ஒரு பார்வை, அப்படின்னு பார்வைகள் வந்து பலவிதமாக மக்கள் மத்தியில் இருக்குது. எஸ் ராமகிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ ஞானி சொன்னது போல் தணிக்கை சட்டங்கள் போதுமான அளவுக்கு இருக்குது, கூடுதல் சட்டங்கள் தேவைன்னு நான் நினைக்கல. மாறாக என்னென்னா, நம்ம விட அதிகமாக சினிமா தயாரிக்கிற, சினிமாவை வந்து வணிகம் செய்யக்கூடிய அமெரிக்காவில் அங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களே தான் சென்சார் போர்டை நடத்துகிறாங்க. இதே மாதிரி பிரிட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து அரசு சாராத அமைப்பு தான் தணிக்கையை வந்து கொடுக்குது. நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து அரசு, அப்புறம் அதனுடைய நேரடி தலையீடு, அப்புறம் வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் வந்து இதில் நேரடியாக தணிக்கை குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்படுறதுங்கிறது தான் இதில் கூட முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறேன். ஏன்னா தணிக்கை குழு உறுப்பினர்களில் எவ்வளோ பேருக்கு திரைப்படம் குறித்தும், அதனுடைய அழகியல் குறித்தும், அதனுடைய தொழில்நுட்பம் குறித்தும், குறிப்பாக இன்றைக்கி வளர்ந்துட்டு வரக்கூடிய நவீன தொழில்நுட்பம் குறித்தும் தெரியல. இது ஒருவேளை அவங்க இந்த வெகுஜன சினிமா தெரியுதான் தெரியல, இல்லை வெகுஜன சினிமாவை பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து அதில் ஒரு வேளை பயிற்சி இருந்திருக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தையோ, அறிவியல் பூர்வமான ஒரு படத்தையோ,
அல்லது வேறு ஏதாவது ஒரு பரிசோதனை ரீதியாக எடுக்கப்படக்கூடிய ஒரு படத்தையோ சென்சார் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு அது குறித்த அடிப்படை ஒரு 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 தேர்வோ அல்லது ரசனையோ அல்லது அறிதலோ இருக்குமா அப்படின்னா அது குறைவாக தான் இருக்குங்கிறது உண்மை. எல்லாம் தாண்டி நம்ம சென்சார் போர்டு அப்படிங்கக்கூடியதே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோங்கிறது தான் உண்மை. நம்ம பிரபலமான பெரிய நடிகர்கள் படங்களுக்கு எதுக்குமே எந்த சென்சாரோட விதிகளும் அடைஞ்சு கொடுக்க தயாராக தான் இருக்குது. அவர்கள் இவ்வளோ இறுக்கமாக இருக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் தமிழ்நாட்டில் இருந்து 30% டேக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீங்கிறதுனால யூஸ் சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாரும் போட்டி போடுறாங்க. மற்றபடி யூஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கணுங்கிறது ஒரு தரமான படத்துக்கு, கட்டில்லாத படத்துக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறது இல்லை. யூஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் அந்த படம் வந்து க்ளீனான டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்குங்கிறதுக்காக மட்டும்தான். யூஏ கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா டெலிவிஷனில் போடுறதுக்காக பார்க்கலாங்கிற அளவுக்கு தான். மற்றபடி இப்போ இருக்கிற பிரச்சனையே என்னென்னா இந்த வகைப்படுத்துறதும் இதில் அவர்கள் செய்யக்கூடிய தேர்வு முறையில் நடைமுறையாக எழக்கூடிய பிரச்சனைகளும், குறிப்பாக டாக்குமெண்ட்ரி தயாரிக்கக்கூடியவர்களுக்கு இதில் நடிக்கக்கூடிய ஏற்படக்கூடிய நெருக்கடிகளும் அதிகம் அப்படின்னு பார்க்குறேன். உண்மையில் இந்த நம்ம 52 உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா எங்கே திருத்தணும் அப்படின்னா, நாம் இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி சினிமாங்கிறதோட இடம் வேறு, சினிமா வர்த்தகத்தோட இடம் வேறு. காட்சிகளை நாம் தடுக்கவே முடியாது. நம்ம இணையத்தில் உலகத்தினுடைய எல்லா கண்டென்ட்டும் கிடைக்குது. நீங்கள் இங்கே சென்சார் பண்ணுறதால மற்ற நாட்டோட கண்டென்ட்டை தடுத்துட முடியாது. அதே மாதிரி என் வீட்டில் வந்து 400 சேனல் வருது. அதில் ஒரு 5 சேனலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால மிச்சம் இருக்கக்கூடிய 395 சேனலை ஒன்றும் பண்ணிட முடியாது. அந்த சேனலில் வந்து என்ன வேணும்னாலும் அவன் காட்ட தயாராக இருக்கான். அவங்க நாட்டோட சட்டம் அதை அனுமதிக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்னா எப்படி அதை முறைப்படுத்த போகிறோம்? அப்படி முறைப்படுத்துறதுல வந்து பாகுபாடு இல்லாமல், பேதம் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து குறுக்கீடுகள் இல்லாமல் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா? அதுதான் உண்மையான பிரச்சனையாக எனக்கு தோணுது. வேறு சில நாடுகளில் வந்து அதை முறைப்படுத்துகிறாங்க, ஒழுங்குபடுத்துகிறாங்க. அபரிதமான தணிக்கை இல்லாத ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தணிக்கை இல்லாததுன்னு இல்லை, தணிக்கைங்கிறதே எந்த அளவுக்கு இருக்கலாம். ஒரு அரசை விமர்சிக்கக்கூடிய, அரசை வந்து நேரடியாக சுட்டி காட்டக்கூடிய படத்தை அனுமதிக்குது அமெரிக்கா, பிரிட்டன் அனுமதிக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் ஈரான் மாதிரியான நாட்டில் ஒரு 4-5 தணிக்கை நிலைகள் இருக்குது. ஸ்கிரிப்ட் லெவலில் ஒரு தணிக்கை இருக்குது, தயாரிப்பு நிலையில் ஒரு தணிக்கை இருக்குது, படம் முடியும் போது ஒரு தணிக்கை இருக்குது, அரங்கத்துக்கு வரும்போது ஒரு தணிக்கை இருக்குதுன்னு பலவேறு மோசமான தணிக்கைகள் உள்ள நாடுகளும் இருக்குது. இன்னொரு பக்கம் நேரடியாக நீங்கள் வந்து ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சமூக விஷயங்களை, உண்மைகளை சுட்டி காட்டுகிற திரைப்படங்களை அங்கீகரிக்கவும் பொதுமக்களோட பார்வைக்கு கொண்டு வர்றதுக்கும் தடையில்லை அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே 2 விஷயத்தை பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். எஸ்ரா சொன்னதுலேருந்து தணிக்கை வந்து இன்னைக்கு இருக்கிற தணிக்கை வாரியமோ அரசுடைய கருவியாக தான் செயல்படுது பொதுவான அளவில்னு பார்த்தோம்னா. ஆனால் அது வணிக சினிமாவுடைய ஆபாசத்துக்கோ காம தூண்டல்களுக்கோ அதுக்கு எந்த தணிக்கையும் அது வந்து நிறைவேற்றுவதில்லை. ஆனால் கருத்து ரீதியாக அரசியல் ரீதியான படங்கள் வரும்போது அதில் முற்றிலும் வேறான அணுகுமுறையாக இருக்குது. இந்த 2 வெவ்வேறாக இருக்குது. இப்போ வணிக சினிமாவிடம் ஒரு அணுகுமுறை, வணிகம் அல்லாத கருத்து ரீதியான சினிமாவிட இன்னொரு அணுகுமுறைன்னு இந்த 2 வெவ்வேறாக இருக்குது பாருங்கள். இதுதான் சிக்கல் நமக்கு. நாம் வந்து அரசியல் ரீதியாக கருத்துரிமை வேண்டும், விமர்சனம் செய்வதற்கான உரிமை வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறோம். அந்த படங்களை துளி கூட அனுமதிப்பதில்லை பார்த்தீங்கன்னா. ஆனால் இளம் உள்ளங்களை வந்து வெகு எளிதில் பாதிக்கக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அதில் வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அவை எல்லாம் அனுமதிக்கப்படுவதை பார்க்குறோம். இங்கே 2வது முக்கியமான விஷயம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கி எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கிறது ஒரு பொதுவான வாதமாக சரி. அதுக்கு நாம் என்ன தடைகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்ப்பது அந்த ஆய்வுங்கிறது தனி. ஆனால் இந்த எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைச்சாலும் கூட இன்றைக்கி 13 வயசுலேருந்து 17 வயது வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எண்ணற்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ் வந்து ஒரு அடல்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த ஸ்கேலில் கிடையாது, அதே ஸ்கேலில் கிடையாது. அதில் பெருவாரியானவர்களுக்கு இன்னமும் ஆக்சஸ் வந்து சினிமா தியேட்டரும் டெலிவிஷனும் தான் பார்த்தீங்கன்னா. அந்த பெருவாரியானவர்கள்கிட்ட போய் தாக்கம் செலுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக சினிமா. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வர படத்தை பற்றியோ, ஷார்ட் ஃபிலிம் பற்றியோ, ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்ரி பற்றியோ மீடியா எழுதுறது இல்லை, மீடியா பேசுறது கிடையாது, பத்திரிகைகளில் செய்திகள் பெருவாரியாக கிடையாது. ஆனால் இந்த வணிக சினிமாவுடைய கதாநாயகிகள் இருக்காங்கல்ல, அவங்கள மீண்டும் மீண்டும் பிரிண்ட் மீடியாவும் டெலிவிஷன் மீடியாவும் பெரிய பிம்பமாக கட்டமைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க தான் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அந்த மாணவர்களுடைய மனதில் செலுத்துகிறாங்க. நான் பள்ளிக்கூடங்களோடு போய் வேலை செய்கிறேன், ஏராளமான ஆசிரியர்களோடு உரையாடுறேன். இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் மாணவர்களோட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13லேருந்து 17 வயதில் சினிமாவுடைய தாக்கத்திலேருந்து வகுப்பறையில் அவர்களை எப்படி வந்து வேறு விதமாக டைவெர்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய அளவில் இருக்குது அந்த சிக்கல்.
இது வந்து இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. ஆமா, அப்படி ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல தான் இவர் நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு உத்தரவை போடுறாங்க, கடுமையான இல்ல தணிக்கை. அந்த தாக்கத்தின் விளைவாகத்தான் ஒரு மாணவியுடைய கன்ஃபெஷனே வருது. இல்ல இது வந்து தணிக்கை தொடர்பான பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி திரைப்படங்கள் ஏன் உருவாக்கப்படுதுங்கிற ஏன் அது சந்தைப்படுத்தப்படுது? இன்னொன்னு அதுல போய் ஏன் இவ்வளவு கோடி ரூபாயை வந்து நம்ம வணிகத்துக்காக ஈடுபடுத்துறோம்? மாற்று முயற்சிகளுக்கு ஏன் இடமே இல்லாம இருக்கு? இன்னும் சொல்லப்போனா சிறு படங்கள், கதைகளை முக்கியத்துவம் கொண்ட படங்கள், தரமான படங்கள் அப்படிங்கக்கூடியது வரவே மாட்டேங்க. ஒண்ணுமே வேணாம். ஒரு வருடத்தையும் அதுல ஒரு கூட்டாளியா இருக்குங்கிறதா சிக்கல், அவற்றை அனுமதிப்பதன் மூலம். நீங்க இப்போ ஒரு தேசிய விருது பெற்ற படத்தை, கடுமையான சட்டங்கள், நீதிமன்றம் சொல்ற மாதிரி கடுமையான சட்டங்கள் வந்தாலும் அது வணிக சினிமால இருக்கக்கூடிய ஆபாசத்தையோ அல்லது பெண்கள் மோசமாக சித்தரிக்கப்படுவதையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய வன்முறை காட்சிகளையோ அதுல இருக்கிற மதிப்பீடு சிக்கல்களையோ எந்த விதத்திலையும் அது தொடாது. ஏன்னா அந்த சட்டங்களை செயல்படுத்தாத வரைக்கும் சட்டம் போட்டு என்ன பயன்? இப்போ நான் வந்து ஒரு டி நகர் தீ விபத்து மாதிரி தானே, என்ன சட்டம் இருக்கு, செயல்படுத்தாதது தானே சிக்கல். ஞானியோட கருத்தை வந்து முற்றுமுழுதாக வந்து அந்த தீர்ப்பு பிரதிபலிக்கிறதா நான் கருதுறேன். இப்போ இவங்க சொன்ன எல்லா கருத்தையுமே அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, 1987 ஒரு சட்டம் கொண்டு வராங்க தமிழ்நாடு அரசாங்கம். ஒட்டப்படுகின்ற போஸ்டர்ஸ், இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு எல்லாத்துக்கும் இருக்கிற மெட்டீரியலுக்கு வந்து கம்பல்சரி சென்சார்ஷிப்னு ஒன்று இருந்தது. அந்த சென்சார்ஷிப் படி நீங்கள் எந்த போஸ்டர் ஒட்டுறதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட முன் அனுமதி வாங்கி தான் அந்த போஸ்டர் ஒட்ட முடியும். 87 2 வருது, ஒன்று போஸ்டர்ஸுக்கும் இன்னொன்று மெட்டீரியலுக்கும். இன்றைக்கி போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் வந்து சூலாயுதத்தோடையும் பீர் பாட்டிலோடையும் இதோடையும் உட்காந்துருக்கிறது எல்லா இடத்துலையும் உட்காந்து நீங்கள் பார்க்க முடியுது. முன்னாடி வந்து அந்த சட்டத்தின்படி வந்து அதை பண்ண முடியாது. ஆனால் 87 வந்த அந்த ஒரு சட்டத்தை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் வந்து அதை கிடப்பில் போட்டு வச்சுட்டு எந்த விதமான எஃபெக்டும் கொடுக்காம வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த அரசாங்கம் வந்த பிற்பாடு 1998 இட் இஸ் நாட் ரிக்வயர்டு போட்டு ஒரு கையெழுத்தை வாங்கிட்டாங்க. 11 வருடங்கள் வந்து ஒரு சட்டம் வந்து இருந்தது, 2 சட்டங்கள் இருந்ததை 98 வரைக்கும் எந்த விதத்திலும் நடைமுறைப்படுத்த முடியாமல் இப்போ நீதிமன்றத்திலிருந்து கூப்பிட்டு கேட்ட பிற்பாடு இவங்க ஃபைலை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கே இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு அரசு துறை சொல்லுது. 11 வருஷம் வந்து அந்த சட்டம் வந்து இருந்தது தெரியாது, இது கேன்சல் ஆயிருக்கு 98 அப்படின்னு சொன்னப்போ இன்றைக்கி எந்த விதமான போஸ்டரையும் நீங்கள் ஒட்ட முடியும், எந்த விதமான ஃப்ளெக்ஸ் போர்டையும் ஒட்ட முடியும், மாமனார் இன்ப வெறின்னு சொல்லி போட்டுட்டு எதையும் நீங்கள் காமிக்க முடியும் போஸ்டரில் கூட. அது வந்து ஒரு அழைப்புதல், இட் இஸ் அன் இன்விடேஷன், இட் இஸ் அ விசிட்டிங் கார்டு. ஆனால் இப்போ அவங்க ஞானி சொன்ன மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற செய்தி என்ன, நாம் கொண்டு போகின்ற செய்தி என்ன. இப்போ ஈரானில் படங்கள் வருது, மிக அழகியல் படங்கள் வருது, எஸ்ரா நிறைய கட்டுரை எழுதியிருக்காங்க. அங்கேயும் கூட இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில், சைனா போன்ற நாடுகளில் நீங்கள் நினச்ச அளவுக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியாது. சைனாவில் வந்து இன்ஃபேக்ட் கூகுள் கிடையாது. இப்போ துருக்கி, சவுதி அரேபியா மாதிரி கண்ட்ரிலலாம் அங்கே உங்களுக்கு ஒரு இன்சர்ஜென்சி வருதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டை பேன் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ்னு ஒன்று வந்திருக்கு. அந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு படமாக எடுத்து போட முடியும், வெறும் செய்தியாக போகிறதில்ல. இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டேட்டஸ்ன்னு எடுத்து போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இமீடியட்டாக அது பிக்சராக வருது. ஸோ திரைப்படத்தினுடைய பல வடிவங்கள் ஒரு தனிமனித செய்திகளாகவும் தனிமனித செய்தி சுருட்களாகவும் தங்களை தாங்களாகவே படம் எடுத்து காட்டிக் கொள்ளுகின்ற ஒரு அவலமாகவும் மாறி வருது. இப்போது ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஞானிக்கும் ஞாபகம் இருக்கும், எஸ்ராவுக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு பள்ளிக்கூட மாலையில் வந்து சாயந்தரம் விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க, +2 படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க கூட இருந்த மாணவியை வந்து அப்படியே படம் எடுத்து லோக்கல் டிவியில் போட்டுட்டான். லோக்கல் டிவியில் போட்டது அந்த பொண்ணோட அம்மா செத்து போச்சு, தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலை இவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதற்கெல்லாம் வந்து தடை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இது மாதிரி ஒவ்வொரு குற்றச் செயல்களுக்கும் தடுப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ்காரர் ஒரு சட்டம் இருக்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க ஞானி சொல்லும்போது ஒரு பெரிய கருத்து சொன்னார், எஸ்ரா ஒரு கருத்து சொன்னார். அதாவது வந்து யுஏவுக்கும் ஏவுக்காகவும் வந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் போட்டி போடுறாங்கன்னு இன்னொரு பெரிய ட்ரெண்டு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த தமிழில் பேர் வச்சா அவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்றதுக்காக அகநானூர்லேருந்து புறநானூர்லேருந்து பாரதியாரோட பாடல் வரிகள் பூரா மொத்தமும் சினிமா வந்துருச்சு, மொத்தமும் படமாக வந்துருச்சு. ஆனால் அந்த படத்தினுடைய தலைப்பை தாண்டி நீங்கள் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா என்னால் வாயை திறந்து சொல்ல முடியாது. அகநானூரில் தலைப்பு, புறநானூரில் தலைப்பு, யுத்தம் செய்யலேருந்து ஆரம்பித்து பாரதியாரோட எல்லா தலைப்பும் வந்தாச்சு. ஆனால் அந்த சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே சினிமாவை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று அடுத்த முதல்வரை தேடுறாங்க என்ன, அல்லது
தங்களுடைய அடுத்த ஆடை வடிவமைப்பு, வாழ்க்கை வடிவமைப்பு, நடை உடை பாவனை எல்லாத்தையும் சினிமா சொல்லி தரதா நினைக்கிறேன். சினிமாவால தாக்கம் இல்லைன்னு யாருமே போய் சொல்ல முடியாது. தாக்கம் இல்லை. சினிமாக்காரர்கள் வழக்கமா சொல்லுகிற சமாதானம், எங்களை பார்த்து யாரும் கெட்டு போறது இல்ல, அது கெட்டு போறதுக்கு ஏற்கனவே சமூகத்தில் ஏராளமான விஷயம் இருக்கு, எங்களால தான் நடக்குதுங்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க வழக்கமா வைக்கிற வாதம். அந்த வாதத்துல பசையே இல்லை, அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதனால நீங்க சினிமா உற்பத்தி ஆகிற இடத்துல எஸ்ரா சொன்னதை போல உற்பத்தி ஆகிற இடத்துல தான் நீங்க இதை கட்டுப்படுத்த முடியும். அப்ப இந்த சர்டிபிகேஷன் போர்டு இருக்கு இல்லையா, அதனுடைய விதிகள் வந்து செயல்படுத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான். நம்ம வந்து கருத்து சுதந்திரத்தில் தலையிட சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் கருத்து சுதந்திரத்தை தான் இவங்க முதல் குறி வைக்கிறாங்க. மாறாக இந்த மாதிரி சுதந்திரத்தை அனுமதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறோம். நீங்க பேசும்போது உறுப்பினர்கள் நியமனம் பத்தியும் சொன்னீங்க. அது செயல்படாமல் போவதற்கு அல்லது ஒரு சார்பாக செயல்படுவதற்கு அது ஒரு முக்கியமான பங்களிப்பு. நமக்கே தெரியும், இப்ப கடந்த சில ஆண்டுகள்ல இந்த குறிப்பாக சென்சார் போர்டினுடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் சார்ந்து நடந்த சர்ச்சைகளும் உறுப்பினர் நியமனத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும், இன்னும் சொல்ல போனா அந்த இந்த பொறுப்பாக அந்த தணிக்கை அதிகாரியாக இருந்தவர் மீதே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதையும் நம்ம கண்கூடாக பார்த்தோம். அப்போ நிச்சயமாக தெரியுது அந்த அமைப்புக்குள்ள நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குன்னு. இப்போ கூட நீதிமன்றத்தில் தணிக்கை அதிகாரியே சொல்லியிருக்காரு, நாங்கள் தணிக்கை செய்த படங்கள் திரையரங்கத்தில் தானே தணிக்கை விட்டப்பட்ட காட்சிகளோட ஓடுது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அதை கண்காணிக்க முடியல அப்படின்னு தணிக்கை அதிகாரி ஒத்துக்கிறாருன்னா அப்போ தணிக்கையினால பிரயோஜனம் என்ன? நீங்கள் வந்து தணிக்கை பண்ணுறீங்க, அந்த காட்சிகளை நீக்கிடுறீங்க. அசோகமித்திரன் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தணிக்கை துறையில் இருக்கும்போது இதை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு. அவர் தணிக்கை பண்ணி அவங்க அனுமதிக்க மறுத்த உடனே உள்ளூரில் காட்சி அரங்கத்தில் போனால் அது ஓடிட்டு இருக்கும். அப்புறம் அவங்க கேட்பாங்க, எதுக்கு இந்த பதவியில் நியமிக்கிறீங்கன்னு. நிஜத்தில் பார்த்தா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக இந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்படுறதுங்க. அப்புறம் ஒரே திரைப்படத்தில் ஒரு விஷயம் அனுமதிக்கிறாங்க, இன்னொரு திரைப்படத்தில் அதே விஷயம் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. தணிக்கை துறையை பொறுத்த மட்டும் கேள்வியே நம்ம கேட்க முடியாது. நான் வந்து தணிக்கைக்குள்ள உறுப்பினராக 1 ஆண்டு காலம் நடந்திருக்கேன். அந்த அனுபவம் நேரடியான அனுபவம் இருக்குது. அவர் 7 ஆண்டு காலம் நடந்திருக்காரு, நேரடி அனுபவம் இருந்திருக்கு. இதன் பிறகு நான் வந்து ஒரு 2 மணி நேரம் வீடியோ படம் எடுத்த போது அதை நான் சென்சாருக்கு சப்மிட் பண்ணும்போது அதில் ஒரு பெண் ஒரு குடும்பத்தோடு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து சாப்பிட்றாங்க. விருந்தில் அந்த பெண் வந்து ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்து குடிக்கிறாங்க. அந்த ஒயின் அவங்க சாப்பிட்றத வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே வாரம் ஒரு முழுநீள படத்தில் படம் முழுவதும் ஒரு பெண் குடிக்கிற காட்சியோட ஒரு படம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சரி, இங்கே தான் வந்து திரும்பவும் அந்த இது நீங்கள் சொன்ன சிக்கலும் அந்த நபர்களும் முக்கியமான இடத்துக்கு வர்றாங்க. வாரியத்தின் உறுப்பினர்களாக வரக்கூடியவங்க, சான்றிதழ் வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக வரக்கூடியவர்கள் ஆட்சியால் நியமிக்கப்படுகிறவர்கள், அரசியல் நியமனங்கள் அப்படிங்கிற சூழலில் அவங்க வந்து அவர்களுக்கு சார்பாக, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சார்பாக இருக்காங்க, அல்லது கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. இவர் முட்கல் குழு, இவர் பாலு குறிப்பிட்ட அந்த முட்கல் குழு வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. பாய் ஃப்ரெண்டுங்கிற சொல்லுக்காகவும் கிஸ்ங்கிற சொல்லுக்காகவும் முத்தம்ங்கிற சொல்லுக்காகவும் அந்த ரெண்டையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டில், அந்த போர்டில் இருந்தவங்க சொல்கிறாங்க. இது எந்த சமூகத்தில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கிற சூழலில் இருக்கோங்கிறதே தெரியாமல் ஏதோ ஒரு காலத்தில் இருந்துட்டு அந்த மாதிரி சொற்களை நீக்க சொல்கிறாங்க அப்படின்னா, வாரிய உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பாக ஒரு 9 பேர் கொண்ட கமிட்டி அப்படின்னு சொல்லி சில பரிந்துரைகளை சொல்கிறாரு. இப்போ ஞானி சொல்கிறது ஒயின் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து சாதி மறுப்பு திருமணங்கள்ங்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று வந்தால் அவர்களுடைய உறுப்பினர்கள், சான்றிதழ் வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கிறாங்க. மதிப்பீடுகள் மட்டுமல்ல, அவருடைய அறியாமை, அறிதல், அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதன் அடிப்படையில் நடக்கும். ஒரு புகழ்பெற்ற தமிழ் இயக்குனர் ஒருத்தருடைய படத்துடைய முதல் 20 நிமிட நேரம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை ஆபாச வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுது. 20 நிமிஷத்துக்கு படத்தில் போயிட்டு இருக்கு சீனில். அந்த வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகள்னு தெரியாத தணிக்கை குழு உறுப்பினர்கள் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த வட்டார வழக்கே தெரியாது. அந்த வட்டார வழக்கின்படி இது ஆபாச சொல்லுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா ஜங்கிள் புக்குன்னு ஒரு குழந்தைகளுக்கான படம் வந்தது. அந்த படத்தை வந்து பார்த்த உறுப்பினர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது 3Dயில் காட்டப்படும் போது காட்சி ரொம்ப அண்மையில் வருது, அது ரொம்ப கோரமாக இருக்குது, அதனால் அதுக்கு UA கொடுத்துருங்கன்ட்டார். அப்போ 3D பார்க்குறது அப்படிங்கக்கூடிய அதில் வந்து ஒரு அடையக்கூடிய அந்த குழந்தைங்கள் சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அது அவருக்கு தெரியல. ஏன்னா அவரோட அனுபவத்தில் காட்சி இவ்வளோ பக்கத்தில் வந்துச்சுன்னா அது ஒரு வன்முறை அப்படின்னு நினைத்து
அந்த படத்துக்கு யூஏ கொடுத்துட்டாங்க, அது ஒரு டிஸ்பியூட் ஆச்சு. அப்போ நல்லா தெரியுது, தொழில்நுட்பம் வளர்ந்து வரும்போது இந்த தொழில்நுட்பத்தை அறிந்தவர்கள், இந்த தொழில்நுட்பத்தினுடைய புதிய சாத்தியங்களை தெரிஞ்சவங்க எல்லாம் தாண்டி வரையறைகள் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வல்லுநர்களாக இல்லாமல் ஆட்சியாளர் நியமிக்கப்படுகின்ற ஆதரவாளர்களாக மட்டுமே இருந்தால் நீங்கள் எவ்வளவு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் நடைமுறை வந்து எப்படி நடைமுறைப்படுத்த முடியாத கேள்வி இல்ல நமக்கு இங்க தேவைப்படுறது வந்து ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு, செயல்படுத்துவதற்கான ஒரு அரசியல் பார்வை, ஒரு அணுகுமுறை வேணும். ஒரு பக்கம் விதிகளை செயல்படுத்துவதற்கான உறுதி வேணும். அது இல்லை. அது உறுதி இருந்தால் நீங்க யாரை அங்க போடுறீங்கிறது இருக்குல்ல, அப்ப அதுக்கேற்றவர்களை போடுவதுங்கிறது அடுத்த கட்டமா நடக்கும். ஆனா நீங்க செயல்படுத்துவதற்கான உறுதியே கிடையாது. அதுதான் அடிப்படை பிரச்சனை. பேசலாம், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். குழந்தைகள் மனசுலயோ மக்கள் மனசுலயோ சினிமா ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நீங்க யாருமே மறுக்கல, அது தாக்கத்தை ஏற்கிறீங்க. ஆனா மோசமான தாக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பது எப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குதுங்கிறது மாதிரி தெரியுது. அதாவது நீங்க சட்டத்தின் மோசமான தாக்கத்திலிருந்து காப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. பல வழிகள். அதுல ஒரு வழி இந்த திரைப்படத்துக்கு முன் தணிக்கையில எடுக்கக்கூடிய சர்டிபிகேஷன். அது ஒரு வழிதான். இது ஒரே வழிதான், நம்ம யாரும் சொல்லல. தனியாக கவுன்சிலிங் பத்தி பேசுறோம், பள்ளிக்கூடத்தில் மீடியா எஜுகேஷன் வேணும்னு பேசுறோம், பள்ளிக்கூடத்துக்குள்ள ஹெல்த் எஜுகேஷன் தேவை, பாலியல் கல்வி என்னன்னு புரியணும், இதெல்லாம் பத்தி பேசுறோம். அதெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் அந்த மனங்களை வளப்படுத்துவதற்கான முயற்சி. இங்க பக்கம் இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்க சொன்ன கருத்தை ஒட்டி தான் ஒரே ஒரு கருத்தை, இப்போ சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக இருக்கின்ற எஸ்ராவும் ஞானியும் சொன்ன கருத்தில் நான் உடன்படுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்களுக்கு அந்த தாக்கம் சொல்லும்போது, ஏற்கனவே கோஸ்லா கமிட்டின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது, இருட்டறையில் பார்க்கின்ற எந்த நிகழ்வும் கிட்டத்தட்ட 62 to 70% ரிட்டென்ஷன் வந்து அந்த மைண்டில் இருக்கும். அது வந்து மூளையினுடைய அடித்தட்டுகளில் வந்து தங்கிவிடும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, இப்போது இந்த கெட்ட வார்த்தைகள் சொல்லி ஞானி சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லா இயக்குநர்களும் வந்து ஒரு பெரிய ஃபேஷனாக வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி திரைப்படத்துறைக்கு வந்தீங்கன்னா, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன், எங்கள் டீச்சரை தான் நான் முதல்ல லவ் பண்ணேன். இப்படி ஒரு வேடிக்கைத்தனமான ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அது என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பால் ஈர்ப்பு என்கின்ற விஷயத்தை அதை வந்து நியாயப்படுத்தி ஒரு டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதே ஒரு பெரிய கல்ச்சர்ன்ற மாதிரி இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூ. பிரச்சனை என்ன, பால் ஈர்ப்புங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனா அதை வந்து கையாளுவதுங்கிற பக்குவமான அதை குளோரிஃபை பண்ணி அதை கற்றுத்தராமலே போயிட்டு இருக்கோம். அதுதான் அந்த இடமும் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ ஒன்றுமே வேணாம், இப்போ நம்ம வந்து ஒரு இந்த ஆண்டில் தேசிய விருது வாங்குகிற ஒரு படம்னு வைங்களேன், அதை நம்ம அரங்கத்தில் போய் பார்க்கவே முடியாது. இப்போ இந்த தேசிய விருது உள்ளிட்ட எந்த முக்கிய விருதுகளை பெற்ற திரைப்படங்களும் நம்ம தியேட்டருக்கு வரவே வராது. சரி, உலக அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏதாவது சர்வதேச விருதுகள் பெற்றதோ சிறந்த வேறு மொழி படங்களோ நம்ம பார்க்கவே முடியாது. நமக்கு சினிமாவை பொறுத்த மட்டும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, என்னென்னா அமெரிக்க சினிமாவை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், இல்லைன்னா பொழுதுபோக்கு சினிமாவை பார்க்க முடியும். இந்த 2 சினிமாவும் ஒன்று தான். நம்மளோட வணிக சினிமாவும் அவங்களோட வணிக சினிமாவும் வேறு வேறு இல்லை. இந்த வணிக சினிமாவை பொறுத்த மட்டும் அதனோட பிரதான நோக்கமே வணிகம் தான். அந்த வணிகம் தான். ஒரு சின்ன வேறுபாடு எனக்கு இருக்கு. அதாவது இந்த தேசிய விருது பெற்ற படங்களை நம்ம பார்க்க முடியலன்னு அவர் சொல்லும்போது, மிக நல்ல படங்களுக்கு மட்டுமே தேசிய விருது கிடைக்குது, அப்படி அது வந்து கமர்ஷியலா வர மாட்டேங்குது அப்படி இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றேன். அதுவும் இல்லை, நல்ல படங்களுக்கும் கிடைக்குது. நம்ம தேசிய விருதின் மீது விமர்சனம் இருந்தா கூட சிறந்த படங்களுக்கு, சிறந்த குறிப்பாக டாக்குமெண்ட்ரி படங்கள். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு படத்தை பேரை நான் சொல்லாமலே குறிப்பிட விரும்புறேன். ஒரு படம் முழுவதும் அவன் பொறுக்கியா இருக்கான், அம்மாவை பத்தி கவலைப்படல, குடும்பத்தை பத்தி கவலைப்படல, பொறுக்கியா திரியறான், ஒரு பெண்ணை மிரட்டி தன்னை காதல் செய்ய வைக்கிறான். அவனுக்கு வந்து தேசிய விருது பெற்ற நடிகர் விருது கிடைக்குது, படத்துக்கு நடிப்புக்கு சிறந்த விருது கிடைக்குது அந்த படத்துக்கு. அதுக்கு பிறகு அந்த நடிகரை வந்து விருந்துக்கு வந்து பிரதமர் அழைக்கிறாரு. என்ன அப்போ நம்ம என்ன மெசேஜ் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறோம்? மாணவர்கள் மத்தியில் அந்த ஹீரோ வந்து ஒரு முக்கியமான ரோல் மாடல். இன்னைக்கு ரோல் மாடல் மாணவர்கள் மத்தியில். படத்தை முழுக்க பொறுக்கித்தனமாக அன்றாட வாழ்க்கையில் அவர் பொறுக்கியாக இருக்கிறவரே இல்லை. அவர் அன்றாட வாழ்க்கையில் பண்போடு இருக்கக்கூடியவர் தான். ஆனால் சினிமாவில் வந்து ஒரு பொறுக்கித்தனமான பாத்திரத்தில் நடிக்கணும் தான் அவர் மாணவர்கள் மனசில் இடம் பிடிக்கிறதே இருக்கு. இந்த தாக்கத்தை எப்படி சாந்திப்பது? இது எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து மாணவர்களும் மக்களும் சரியாக புரிஞ்சுக்குவாங்கிறது நீங்க சொல்ற இந்த எடுத்துக்காட்டுலேருந்து தெரியுது. இல்ல, மாணவர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? மக்கள் புரிஞ்சுக்கலாம், அடல்ட்ஸ் புரிஞ்சுக்கலாம். அடலசன் மைண்ட் இருக்குல்ல, விடலை பருவ மனது இருக்குல்ல, 13 to 17 வயதுல இருக்கிற மனது இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரோல் மாடல் என்ன உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரோல் மாடலா இந்த மாதிரியான ஹீரோஸ் இருக்காங்க.
இந்த ஹீரோஸ் படத்துல செய்யற ஆக்ஷன் பூராவே கிளாஸ் ரூம்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தங்களோட சக பெண்கள் கிட்ட பண்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற பொண்ணு சைக்கிளை மடக்கி நிறுத்தி நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லாட்டி உனக்கு சைக்கிளை தரமாட்டேன்னு சொல்றான் யூனிஃபார்ம்ல இருக்கிற பொண்ணு கிட்ட. இப்போ அந்த படத்தை பத்தி தான் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பொண்ணு சொல்லியிருக்கு. நான் படத்தின் பேரை குறிப்பிட விரும்பலைங்க, ஏன்னா இது ஒரு படம் மட்டுமல்ல, இந்த மாதிரி ஏராளமான படங்கள் இருக்கின்றன. அதனால நான் படத்தின் பேரை சொல்ல விரும்பல. இல்ல நீங்க சிறு வயதுல வீட்டுல சொல்லக்கூடிய பல கதைகள் அல்லது புராணங்கள் சார்ந்தோ அல்லது வேறு கதைகள்லயோ கூட குட் வர்சஸ் ஈவில் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது ஈவில பத்தி அவங்க சொல்லி கொடுக்க தான் செய்யறாங்க, சொல்றதான் இல்ல இல்ல அங்கே அது வந்து அவங்க மனசுல பாதிக்குது இல்ல இல்ல அங்க ரெண்டு வேறுபாடு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இப்ப ஞானி சொல்லதுலயே ஒண்ணு இருக்கு. இப்ப இதை ஃபாலோ பண்றவங்க படத்துல நல்ல விஷயம் சொன்னானே அதை ஏன் ஏத்துக்க இல்ல மாட்டாங்க. ரெண்டு வேறுபாடு படத்துல இருந்து இல்ல ரெண்டு வேறுபாடு கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அதாவது எடுப்பாங்க. என்ன உணர்வு, எஸ் ராமகிருஷ்ணன் கான்டெம்பரரியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலை செய்யறவர், அது இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில வர்றது அல்லது வந்து சமீப காலத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களோடு தொடர்பு இல்லாம பின்னோல சில காலம் முன்னால இருக்கிறவங்க வந்து புதிய இளைஞர்களை குறை சொல்ற ஒரு தலைமுறை இடைவெளியில குறை சொல்ற மாதிரி இண்டஸ்ட்ரியோட கான்டெம்பரரியா தான் இருக்கேன். என்ன நான் வந்து பின்னாலலாம் இல்ல, என்ன நீங்க சொல்ல போனா நானும் ஒரு டிஜிட்டல் ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானும் இந்த மீடியத்துல தான் இருக்கேன். ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா, நீங்க வீட்டுல கதை சொல்லி மனசுல பதிகிற விஷயத்துக்கும் ஒரு ஃபிலிம்ங்கிற அந்த ஆடியோ விஷுவல் மீடியத்தோட இம்பாக்டும் வெவ்வேறு, ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஆமா, அந்த அப்போ எஸ்ரா கேக்குற அந்த கேள்விக்கு இல்ல அது காரணம் நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும் ஏன் பதியலன்னா ரொம்ப அடிப்படையான விஷயம். அந்த படம் நெடுகவும் நீங்க சொல்ற நெகட்டிவ் விஷயங்கள் தான் போகுது. படம் கிளைமேக்ஸ்ல முடிகிற போது தான் நல்ல விஷயம் வருது. ஆனால் படம் முழுக்க 2.5 மணி நேரம் என்ன விஷயம் போயிட்டு இருக்குங்கிறது இருக்குல்ல. நீங்க எந்த படத்துடைய ஒன்லைன் எடுத்து நீங்க எழுதினீங்கனாலும் அது குட் வர்சஸ் ஈவில் தான். கடைசியில குட் தான் ஜெயிக்கும், ஈவில் தோற்கும். அதுதான் ஒரு ஒன்லைன் எல்லா படத்துக்குமே பாத்தீங்கன்னா. ஆனா படத்துல 2.5 மணி நேரம் ஈவில் லீலைகள் தான் போயிட்டு இருக்கு. இல்ல பல படங்கள்ல வந்து இல்ல அப்படி பார்த்தா நம்ம வந்து 20-25 வருஷத்துக்கு நல்ல மெசேஜோட இருக்கிற படங்கள் அவரே சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வரது இல்ல, ஓடுறது இல்ல, அது இன்னொரு பிரச்சனை. இது வந்து சினிமா மட்டுமான பிரச்சனையா நம்ம பார்க்கவே முடியாது சார். இது எப்படின்னா இப்போ வந்து இது சினிமாவை பார்க்குறாங்க, சினிமாவை பார்க்கறதுனால சினிமாவை ஹேண்டில் பண்ண நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறத சினிமாவில் வந்து இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில திறந்து வச்சிருக்கோம், வெளியில அனுமதிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எல்லா இடங்கள்லையும் மதுக்கடைகள் இருக்கு. அந்த பையன் அந்த பள்ளிக்கூட பையன் கெட்டு போகிறதுக்கான அத்தனையும் வெளியில திறந்தும் வச்சுட்டோம். சினிமா மட்டும்தான் இதை திறந்து வச்சிருக்கு, வெளியில எல்லாமே மூடப்பட்டிருக்குங்கிறது இல்லை. அந்த பையனுக்கு முதல்லையே சமூகத்தில் ஒரு பொண்ணுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தப்பான எண்ணம் இருக்கு. மீண்டும் உறுதி பண்ணது, அதுதான் நான் சொல்றேன். இல்ல அது வெளியிலயும் இருக்குங்கிறேன், வெளியில இருக்கு, வீட்டுல இருக்கு, அவங்க வீதியில இருக்கு. சினிமா வந்து மறு உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கு. வாட் வி கால் பர்பச்சுவேட்டிங் இட், மறு உருவாக்கம் அது திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது. அதான் நம்ம சொல்றோம். அந்த மீடியா உதாரணமா நான் சொன்ன அந்த காட்சி எடுத்துக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு கிராமத்துல போயிட்டு இருக்கிற பொண்ணு சைக்கிள்ல அவளை நடுவில் மடக்கி நிறுத்தி ஐ லவ் யூ சொன்னாதான் உனக்கு சைக்கிள் கொடுப்பேன்னு சொன்னா, ரியல் லைஃப்ல சொன்னா ஜாதி கலவரம் வரும். பாத்தீங்கன்னா வெளியில அன்றாடம் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஆனா சினிமா வந்து இப்படி நடப்பதாகவும் ஒரு 4 தடவை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண் மசிஞ்சு போய் ஐ லவ் யூ சொல்ல தயாராகிட்ட மாதிரிமா ஒரு தோற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த பொண்ணு நீ தொடர்ந்து ட்ரை பண்ணு, அவ உனக்கு வந்துருவா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அது கொடுத்துக்கிட்டே ஒரு கட்டத்துல அந்த மாதிரி சொன்னாதான் அது ஐ லவ் யூனே ஆகி போகுது. அந்த வழிமறிச்சு சொன்னாதான் அதுக்கு தீவிரம் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க சினிமா மனப்பான்மை வந்து வேறு, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ நல்ல சினிமா தியேட்டருக்கு வர்றது இல்லை அப்படின்ற மாதிரி எஸ்ரா சொன்னாங்க. அது இன்னொரு பிரச்சனை. ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவுடைய தாக்கத்தை வந்து அவங்க வாழ்வையே தீர்மானிக்கிற ஒரு விஷயமா நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே வந்து சினிமா தான் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாங்க. தான் பொண்ணு பார்க்கணும்னா அது மாதிரி நடிக்கணும். இப்போது ஒரு மதுவிலக்குன்றது ஏன் வந்து இந்த அளவுக்கு போராட வேண்டியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி எந்த சினிமாவை எடுத்திங்கனாலும் முதல் ரீல்லேருந்து 18 ரீல் வரைக்கும் குறைஞ்சது ஒவ்வொரு ரீல்லையும் 2 சீன் வந்து அந்த சாராய கடை சம்மந்தப்பட்ட சீனோ தண்ணி அடிக்கிற சீனோ எல்லாமே இல்லை. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதை வந்து கடைகள் திறந்ததுக்கு அப்புறம் சினிமால அந்த காட்சிகள் அதிகமாச்சா? இல்ல சினிமால காட்சிகள் அதிகமா கடைகள் திறக்கப்பட்ட என்ன நடந்துச்சு? அது முக்கியமா அதை பத்தி நான் ஒரு ஆய்வு செஞ்சிருக்கேன். அது முக்கியமா ஒரு விஷயம்னா, கடைகள் திறந்த பிறகு சினிமால அந்த காட்சிகள் அதிகரிக்குது, அதான் உண்மை. ஆனால் சினிமா காட்சிகள் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அக்செப்டபிளான ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு துணியை வந்து சினிமா வளர்க்குது, பர்பச்சுவேட் பண்ணுது. ஏற்கனவே அரசாங்கம் வந்து கடையை திறந்து வச்சு அரசு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கடைகளை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கும் போதே அது அக்செப்டட் பிராக்டிஸ்ங்கிறது கொடுக்குது. அது அன்ஹெல்தி பிராக்டிஸ் தான். அது உடலுக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு பிராக்டிஸா இருந்தா அரசு ஏன் கொடுக்கணும்? இல்ல அரசு வந்து ஏராளமான கேடுகளை செய்வதற்காக தான் அரசியல் ரீதியான விமர்சனங்களை சொல்றோம். அந்த படங்களை அனுமதிக்கிறது இல்ல, என்ன அதுதான் சிக்கலே.
அரசின் மீது வைக்கிற இப்ப மதுவிலக்கு தொடர்பாக மதுக்கடைகளை வந்து 2 பிரதான கட்சிகளை சேர்ந்த தொழிலதிபர்கள் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒருபோதும் மதுவிலக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நான் ஒரு படம் எடுக்க முடியுமா தமிழ்நாட்டில்? எடுக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த 2 கட்சிகளுடைய தொழிலதிபர்கள் சுட்டி காட்டி நான் படமே எடுக்க முடியாது. திரும்பவும் அவர் அந்த பேசிக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அப்ப அரசியல் கருத்து ரீதியாக படம் எடுக்க முடியாது. சட்ட ரீதியாக என்ன திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் சரி, செயல்படுத்தக்கூடியவர்கள் எவ்வளவு கடுமையானவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான படங்களுக்கும் வணிக ரீதியான படங்களுக்கும் இடையில உள்ள வேறுபாட்டையும் அதை அவர்கள் கையாளக்கூடிய வேறுபாடுகளை சரி செய்யாமல் நீங்க இங்க வந்து சமூகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றி பேசுவதில் எந்த பலனும் இல்லை. இல்லை, இது சினிமா சம்பந்தமான விஷயமே இல்லையே. நீங்கள் எப்படி ஒரு அரசு அனுமதிக்கும்? யோசிச்சு பாருங்கள். அந்த அரசுக்கு எதிரான, இன்னும் சொல்லப்போனால் அரசனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற விஷயத்தை ரொம்ப ஜனநாயக பூர்வமாக அனுமதிக்குமா அரசு? என்ன இல்லை அப்படி அனுமதிக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேலிக்குரிய விஷயம். அனுமதிக்காது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய மிக முக்கியமான ஒன்று ஊடகங்களை, திரைப்படங்களை தன்னோட கையில் வச்சுக்கிறதும், தன்னோட பாதுகாப்புக்கு பயன்படுத்துறதும், தான் சார்ந்த விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துவதும் தானே அவங்களோட நோக்கமே. சரி, இப்படி வணிக படங்கள் இந்த தரத்தோடு வந்து கொண்டே இருப்பது அவர்களுக்கு சாதகமா இருக்கு. அதைத்தானே அவங்க செய்வாங்க. அப்ப நம்ம என்னன்னா, சினிமாங்கிறதே வெறும் பொழுதுபோக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். ரெண்டாவது, சினிமாங்கிற ஒரு வடிவம் வந்து வலிமையான ஒரு வலிமையான வடிவம். அந்த வலிமையான வடிவத்தை கொண்டு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அடிப்படையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அதை பொழுதுபோக்குக்காகவே பயன்படுத்திட்டு பொழுதுபோக்குக்குள்ள எதை பொழுதுபோக்குங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாம, இதுதான் பொழுதுபோக்கு, இது பொழுதுபோக்கு இல்லைன்னு நம்மளே ஒரு வரையறை பண்ணிக்கிட்டு, அப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு இருக்கும் இந்த ஆபாசத்தை தளர்த்திக்கிட்டே வராங்க. எவ்வளோ ஆபாசம்! முன்னாடி இவ்வளோ பெரிய கை வச்ச சட்டை போட்டிருந்தா அது வரைக்கும் ஆபாசம் இல்லை, கொஞ்சம் கை கூடலாம் வந்து இப்போ கையே இல்லாமல்னாலும் போட்டுக்கலாம். அப்போ நாம் மெல்ல என்ன பண்ணுறோம், நாம் நம்மளுடைய அந்த வார்த்தையை விரிவுபடுத்திகிட்டே வரோம். பொதுவாக முன்னாடி தணிக்கையில் பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆபாச காட்சிகள் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு தானே வந்து தணிக்கையே முதல்ல சொன்னாங்க. தணிக்கை இல்லாவிட்டால் ஆபாச காட்சிகள் வந்துடும், மத ரீதியாக யாரையாவது புண்படுத்திடுவாங்க, அல்லது ஒரு இனத்தையோ ஜாதியையோ அல்லது புண்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிறதுக்கு தான் தணிக்கை விதிகள் தேவைன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டோமே, எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டோம், எல்லாத்தையும் வந்து சமூக ரீதியாக அங்கீகரிச்சிட்டோம், எல்லாத்தையும் சமூக ரீதியாக நம்ம இயங்கவும் வளரவும் அனுமதிச்சுட்டு சினிமாவில் மட்டும் வந்து நாங்கள் அதை எதையும் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் பிடிச்சி நிறுத்திக்கிடுவோம்னா, நீங்கள் அனுமதித்தாலும் அனுமதிக்காட்டாலும் சமூகத்தில் அது வந்து விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, மறைமுகமாக இது அனுமதியே பெறாத திரைப்படங்களை நோக்கியும் குறும்படங்களை நோக்கியும், யாரோ ஒருவர் சொன்னது போல் வீடியோவில் எடுத்து அவன் பாட்டுக்கு அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், யாரும் கேட்க முடியாது. அப்போ என்னன்னா, நமக்கு இங்கே தேவை வந்து இது சமூக பிரச்சனையாக இதை பார்க்கணும், தணிக்கை பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. சமூக பிரச்சனை தான், அதுக்கு பல்வேறு வழிமுறைகளில் நம்ம தீர்வுகளை பார்க்கணுங்கிற போது பள்ளிக்கூடத்தில் கவுன்சிலிங் பற்றி பேசுகிறோம், மீடியா எஜுகேஷன் பற்றி பேசுகிறோம். அது ஒரு தரம், ஒரு தளத்தில் செய்ய வேண்டியது. இன்னொரு தளத்தில் இதற்கான சட்டங்களையும் ஒழுங்குபடுத்தலையும் இன்னொரு பக்கம் செய்யணும். ஆனால் இதை கைவிட்டுவிட முடியாது. இப்போது ஊடகத்தினுடைய தாக்கம் வந்த பிற்பாடு, இப்போது ரொம்ப சமூக அக்கறையோட ஞானியும் எஸ்ராவும் சொன்ன மாதிரி, இந்த ஊடகத்தின் மூலமாக மிக மிக அற்புதமான விஷயங்களை சினிமாவை கொண்டு போக முடியும், டாக்குமெண்ட்ரி மூலமாகவும் மற்ற மூலமாகவும். இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 9/11 அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவர் டாக்குமெண்ட்ரிக்கும் இல்லை, அதில் ஒரு சின்ன செய்தியை சொல்ல வர இல்லை, சென்சார் இருக்கு இல்லை, அது வந்த உடனே 9/11 ஃபாரன்ஹீட்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒசாமா பின் லேடனுக்கும் ஜார்ஜ் புஷுக்குமே தொடர்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மைக்கேல் ரிலீஸ் ஆன உடனே கிட்டத்தட்ட 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் ஊர்வலமாக வந்து அதை அங்கீகரிக்கக்கூடிய சூழல் வந்து ஒரு நாட்டில் இருந்தது. அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அல்கோரே ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பற்றி ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்பினார். அப்படி சமூக அக்கறையோடு செய்கிறவங்க வந்து எல்லா இடங்களில் இருந்தாலும் கூட இந்தியாவில் அதிகப்பட்ட முயற்சிகள் இப்போ அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கருத்தை அரசு சார்ந்த ஒரு விஷயங்களை சொல்லணும், ஒரு மாட்டிறைச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா உடனே கூண்டாஸ் ஆக்ட் வருமோன்ற ஒரு பயம் இன்றைக்கி வந்து உருவாக்கப்படுது. இதை போன்ற விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்கும் விமர்சிப்பதற்கும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ற அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டது, தோ இட் இஸ் கம்மிங் அண்டர் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் கூட, நாம் பல விஷயங்களை சொல்லுவதற்கு அவர்களை அனுமதிக்காத பட்சத்தில் இங்கே காசு சம்பாதிப்பதற்கும் திரைப்படத்துறையின் மூலமாக அரசியலை பிடிப்பதற்கும் அந்த அரசியல் மூலமாக பெரும்பணம் சம்பாதிப்பதற்கும் உண்டான ஒரு தொழிலாக இது பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறான்னா, எப்படியாவது மதுரையிலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி ஓடி வந்துடணும், திருநெல்வேலியிலேருந்து ஓடி வந்துடணும், ஒரு 3 நாளில் ஸ்டார் ஆயிடணும், அடுத்தது முதல்வர் ஆயிடணும். இந்த கனவுல வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாழ்க்கை எல்லா இடத்துலையும் போய் அது தீர்மானிக்குது. அப்போ அந்த இடத்துல சட்டத்தினுடைய இது வந்து குறைஞ்சி போகுது.
சட்டத்தினுடைய இது ஏன் குறைஞ்சி போகுதுன்னு கேட்டிங்கன்னா என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா ஒன்று இப்போ சென்சார் போர்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீக்கப்பட்ட வார்த்தைகள் நீக்கப்பட்ட காட்சிகளுக்குன்னு வெப்சைட்டில் போடுறாங்க. அடுத்து தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு அரங்கத்திலையும் போகணும், தேட்டருக்கு வெளியில் அதை ஒட்டி வைக்கணும். உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒன்று சொல்கிறேன், எந்த தேட்டர்லையும் நீங்கள் போய் இது வந்து எந்த நேரத்துலையும் அதை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் உண்டு, உறுப்பினருக்கு. தேட்டரில் இடமில்லாம் கூட தனியாக ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு அவங்க படத்தில் வெட்டப்பட்டு இருக்கிறதா ஒட்டப்பட்டு இருக்கிறதான்னு பார்க்கறதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் மதுரையில் வந்து ஒரு தேட்டருக்கு வந்து இதை ட்ரை பண்ணேன். உள்ளே போகும்போது அந்த வாட்ச்மேன் என்கிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து தகராறு பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி உங்களை மேலே பொய் கேஸ் போட்டுருவேன். நான் என்ன உள்ளே விட மாட்டேன்ட்டான். ஒரு உறுப்பினர் உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு தணிக்கைத்துறை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலமாக ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கு பிற்பாடு எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துச்சு. நியூ படத்துக்கு அது நடந்தது. அதாவது வெட்டப்பட்ட காட்சிகளை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு சென்சார் போர்ட்லேயே நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்னாலும் கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேட்டரில் ஓட்டும்போது நாங்கள் எல்லாத்தையும் நான் ஓட்டுறதை ஓட்ட போகிறேன் சொல்லி கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதை இவங்க வந்து ஒரு பணம் பண்ணுகின்ற ஒரு தொழிலாக மட்டுமே இதுதான் இப்படிதான் நடக்குதுன்னா அப்புறம் அந்த டோட்டலா சிஸ்டம் ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கு. இல்ல சிஸ்டத்தை பத்தி பேசுற எல்லாருமே இந்த சிஸ்டத்தை உள்ள இருக்காங்க. இல்ல சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கு. இல்ல ஆனா அப்படி செய்யறது வந்து ரொம்ப அரிதா தான் நான் பார்க்குறேன். அப்படி எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் நீக்கப்பட்ட காட்சிகளை உடனே தேட்டரில் சேர்த்துருவாங்கங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ டிஜிட்டைஸ்டான ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு. அப்புறம் அதை வந்து ரொம்ப கடுமையாக பார்க்குறாங்க, இங்கே கண்காணிக்கிறாங்க முன்பு. அதனால இப்போ ரொம்ப அரிதாக எங்கேயோ யாரோ அப்படி வெட்டின காட்சியை நீக்கிறாங்க, திருப்பி இணைச்சிருப்பாங்கன்றது. பிரச்சனை என்னன்னா எதை வெட்டுறாங்க எதை அனுமதிக்கிறாங்கிறதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியை அனுமதிக்கிறாங்க, அதே காட்சியை இன்னொரு திரைப்படத்தில் நீக்கிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து ஒரு படத்தில் செய்யும் போது அது வந்து ஏற்புடையதாக இருக்குது, இன்னொரு படத்தில் அது ஏற்புடையதாக இல்லை. அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எதை வைத்து இதை முறைப்படுத்துகிறாங்க. அவர்களோட விதி இருக்குது, அந்த விதி சரியானது தான். ஆனால் அந்த விதியை செயல்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு ஏற்ப அந்த விதியை மாற்றிக்கிறாங்க. ஆனால் விதிப்படி தான் இப்போ கரெக்டாக வந்து எல்லாமே செய்யப்படுதா இல்லை. ஒரு படம் க்ளீன் யூ வருது, அதில் வந்து எந்த கட்டுமே இல்லை. அப்போ அந்த படத்துக்கு ஏதாவது தனியான ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்டு கொடுக்குறீங்க? இல்லை, ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு வேற ஒன்று கொடுக்க போகிறாங்களா? முன்னாடி கூட வேடிக்கையாக சொன்னாங்க கியூ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியான சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து க்ளீன் யூ வாங்கினா அதுக்கு வந்து கியூ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. நிஜத்தில் பார்த்தா ஒரு படத்தில் இவ்வளோ கட்டு இருக்குதுன்னா அந்த கட்டு என்னன்னு தெரியாது. அப்புறம் அந்த கட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கான காரணம் முடியாதுன்னு சொன்னா நீங்க சொன்ன அந்த கியூ ஏன் கொடுக்க முடியாதுன்னா முழுக்க எந்த வெட்டும் இல்லாம யூ கொடுக்கப்படுற படத்துல வெட்ட வேண்டியது ஏராளமா இருக்கு. அது எடுத்த கம்பெனி, எடுத்த ப்ரொடியூசர், அவர்களுக்கு சென்சார் அலுவலகத்தில் இருக்கிற செல்வாக்கு, இதனால அது கிளீன் யூவோட வருது. அவ்வளவுதான், ஒரு ஊழல்னால வருது. இந்த இடத்துல ஒரு சின்ன அமைப்பு ரீதியான செய்தியை சொல்லிடலான்னு பார்க்குறேன். இப்போது எஸ்ரா சொன்னதில் ஒரு கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தணிக்கை குழு உறுப்பினர்கள்னு சொல்லி வரும்போது ஞானியோட கருத்துனா தான் ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். அந்த சென்சார் போர்டு மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேர் 250 பேர் மெம்பர் பேனலில். இப்போ புதுசாக அந்த ஷாம்பியனர்கள் கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 அல்லது 9 பேருக்கு மேலே இனிமேல் மெம்பர்ஸ் தேவையில்லை. ரிவைசிங் கமிட்டினா 9 இருக்கட்டும், இந்த இதுனா 6 பேருக்கு மேலே மெம்பர்ஸ் தேவையில்லைன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்சார் போர்டு அதிகாரி, அவங்க ரீஜனல் ஆஃபீஸர், 2 பெண்கள் கம்பல்சரியாக 2 பேர் பார்க்கணும், அப்புறம் 2 உறுப்பினர்கள். இந்த 4, 5 எண்ணிக்கை ஒரு படத்துக்கு மாறிக்கிட்டே வரும். ஒரு படம் பார்த்தவங்க இன்னொரு படம் பார்க்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் சமூக மதிப்பீடுகள், ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் சொல்லும்போது இவங்க வந்து சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்லாம் மெம்பர் ஆக்கிடுவாங்க. ஆமா, சமூக ஆர்வலர்னு ஒன்று போட்டுட்டீங்கன்னா அந்த கேட்டகரியில் எதை வேணா நீங்க ஃபில்அப் பண்ணிடலாம். அது ஒரு பொதுவானது. இப்போ டிவியில் கூட டிபேட்ல பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்னா யார் வேணா வரலாம். அது நான் குறையா சொல்லலை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாத்துக்குமே இன்டர்நெட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியாத போது அப்படி சொல்லிடுவாங்க. ஆமா, அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரோட கருத்தோட நான் முழுக்க உடன்படுறேன். அவங்களுக்கு திரைப்படத்தை பற்றி பார்வை கிடையாது, திரைப்படத்தை பற்றிய தொழில்நுட்பம், சமூகத்தை பற்றி அக்கறை கிடையாது, சமூகம் என்றால் என்னவென்றே தெரியாது. இல்ல, சமூகத்தை பற்றி அக்கறைங்கிறது எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும், அப்புறம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கருத்துரிமைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே ஒப்பீட்டளவிலானதாக இருக்கு. சப்ஜெக்டிவ் தாங்க, சப்ஜெக்டிவ் தான், சப்ஜெக்டிவ் தான். இல்ல இன்னொன்னு இப்ப இந்த லாவே சப்ஜெக்டிவ் தான். இப்படி உறுப்பினர்கள் லாவே சப்ஜெக்டிவ் தான். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுறதுல பேசிதான் ஆகணும். இந்த உறுப்பினர்கள் வந்து இப்படி நியமிக்க ரெண்டுமே பேசிதான் ஆகணும். ஆனா பேசுறதுல பலனும் இல்லைங்கிறது இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். எல்லா விஷயங்களும் ஒப்பீட்டளவில் இருக்கும்போது ஒரு படத்துல அனுமதிக்கப்படுவது இன்னொரு படத்துல அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறதுல வந்து பெரிய சிக்கல் எதுவும் இல்லைங்கிற உணர்வு தான் வருது. இப்ப நீதிமன்றத்திலேயே
தீர்ப்புகள் வந்து வேற வேற தீர்ப்புகள் வரத்தானே செய்யும். ஒரே விஷயத்துக்கு வெவ்வேறு நீதிமன்றங்கள் வேற வேற தீர்ப்பை கொடுக்கத்தானே செய்யுது. அதே மாதிரி தான் சர்டிபிகேஷன்லயும் அந்த கேஸுடைய பெக்குலியாரிட்டி தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சிமிலர் இருக்கலாம், ஆனா நாட் நெசசரிலி சிமிலர். உங்களுடைய இறுதியான கருத்து? இல்லை, ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அது எதை வைத்து முடிவு பண்ணப்படுது. உண்மையில் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருந்து அதன் காரணமாக அந்த வெட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. வெறுமனாக ஒருவருக்கு லாபம் கருதி செய்யறோங்கிறது கடைசி நேரத்தில் தலையிடுறேன். வெட்டு கொடுக்கறதுங்கிறதே அவசியம் இல்லை. அமைப்புக்கு வாரியத்துக்கு பெயரே மாத்தணும், சான்றிதழ் வாரியம் அப்படின்னு சொல்லி மாத்தினதுக்கு பிறகு நீங்க வந்து அந்த 4 கேட்டகரியோ 5 கேட்டகரியிலயோ உண்டான இந்த கேட்டகரியில இது வருதுன்னு சர்டிபிகேஷன் கொடுக்கறதோட அதை முடிக்க வேண்டியதானே. இன்னும் வந்து தணிக்கைங்கிற மனநிலையில தானே நம்ம வெட்டு கொடுக்கறதுக்கே வரோம். ஆமா, ஏன்னா அந்த குழு உறுப்பினர்களுக்கு அதுதானே அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது. அவங்களோட நோக்கமே என்ன அப்படின்னா இந்த படத்தை இந்த வகைக்குள்ள கொண்டு வாங்கங்கிறதுக்காக இல்லை. இந்த படத்துல எதை இடம்பெறலாம், எது இடம்பெறக்கூடாது, எதற்கு இடம்பெறக்கூடாது. அப்படி இடம்பெறக்கூடாதுங்கிறது சொல்லா, காட்சியா அல்லது செயலா, இதை தீர்மானிக்கிறதுக்கு தானே இந்த குழு உட்கார்ந்துருக்காங்க. இதை வகைப்படுத்துங்க, இந்த வகைக்குள்ள வாங்க. குழந்தைகள் பார்ப்பது, பெரியவர்கள் பார்ப்பது, இளைஞர்கள் பார்ப்பதுன்னு வகைப்படுத்துறதுக்காக அவர்களை அங்கே உட்கார வைக்கல. அவர்களுடைய நோக்கமே தணிக்கை செய்வது தான். எந்த மாதிரியான தணிக்கைங்கிறது சொல்லா, செயலா அல்லது காட்சியாங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ரசனை சார்ந்து, அவங்களோட விருப்பம் சார்ந்து அது தீர்மானிக்கப்படுது. உங்களுடைய இறுதியான பார்வை? என்னோட இறுதி கருத்து, இப்போ அவங்க எஸ்ரா சொன்னது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே தெளிவாக ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் ஆஃப் தி ஃபிலிம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். எது நம்ம வந்து தீர்மானிக்கிறோம், எந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை. அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் இருக்கா? அரசாங்கத்திற்கு வந்து அதனுடைய பலம் வந்து இன்னும் அதிகரிக்கணும். இந்த சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்தாலும் அதை வயலேட் பண்ணிட்டு போகிற ஒரு ஊரில் ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டென்ட்ன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வந்து ட்ரிபிள் கொடுத்துட்டு அதை அவங்க மட்டுமே பார்க்கறது இல்லை. சரி, உங்களுடைய இறுதியான கருத்து? என்னுடைய இறுதியான கருத்து ஒன்றுதான். இன்று இந்தியாவில் தணிக்கை என்பது வணிக வியாபாரிகளுடைய ஆபாச படங்களை அனுமதிப்பதாகவும், ஆனால் அரசியல் ரீதியான கருத்துக்களை மறுப்பதாகவும் இந்த இரட்டை வேடத்தோடு தான் தணிக்கை செயல்படுது. இதே அடிப்படையில் மாற்ற வேண்டும். இந்த அமர்வில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.